மேஜிக்கல். இதற்கான தமிழ் அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா மந்திர சக்தியுள்ள அல்லது ரொம்பவே அற்புதமான அப்படிங்கிறது தான். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இது வெறும் மேஜிக் ட்ரிக்ஸை குறிக்க மட்டும் பயன்படுத்த மாட்டாங்க. விவரிக்க முடியாத அளவுக்கு மிக அழகான அல்லது ஆச்சரியமான நிகழ்வுகளை குறிக்க பயன்படுத்துவாங்க. ஒரு அருமையான மாலை நேரத்தையோ அல்லது ஒரு சிறப்பான திருமண விழாவையோ வர்ணிக்க இது ரொம்பவே உதவியா இருக்கும். இப்போ தி அட்மாஸ்பியர் அட் தி செலிப்ரேஷன் வாஸ் ட்ரூலி மேஜிக்கல் அப்படின்னு சொன்னா அந்த கொண்டாட்டத்தோட சூழல் நிஜமாவே ரொம்ப அற்புதமா ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். மேக்னெட்டிக் பொதுவா இதுக்கு காந்த சக்தி கொண்ட அல்லது கவர்ந்திழுக்கும் தன்மையுடைய அப்படின்னு அர்த்தம். ஆனா இது இயற்பியல்ல வர காந்தத்தை மட்டும் குறிக்காதுங்க. ஆங்கிலத்துல மத்தவங்கள ரொம்ப எளிதா ஈர்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் உள்ளவங்கள விவரிக்க இந்த வார்த்தையை அதிகமா பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்டவங்கள சுத்தி எப்பவும் மக்கள் இருக்க விரும்புவாங்க இல்லையா? அதான் ஹி ஹாஸ் அ மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி அப்படிங்கிற இந்த வாக்கியத்தை எடுத்துக்கலாம். இத நாம அவர் மத்தவங்கள ரொம்ப எளிதா ஈர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆளுமையே கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லலாம். மேக்னிடியூட் இதோட அர்த்தம் அளவு, பருமன் அல்லது தீவிரம். ஒரு நிகழ்வோட மிகப்பெரிய அளவையோ அல்லது அதோட சீரியஸான தாக்கத்தையோ பத்தி பேசும்போது இந்த வார்த்தையை நாம பயன்படுத்தணும். குறிப்பா நிலநடுக்கத்தோட அளவை குறிக்க நியூஸ்ல இதை அடிக்கடி நீங்க கேட்டிருக்கலாம். இப்போ இந்த உதாரணத்தை பாருங்க. They try to predict the magnitude of the explosion. அதாவது அந்த வெடிவிபத்தோட தீவிரத்தை அவங்க கணிக்க முயற்சி செஞ்சாங்க அப்படிங்கறதா இதோட பொருள். அந்த விபத்து எந்த அளவுக்கு பெருசு அப்படிங்கறத இது உணர்த்துது. மெயின்லேண்ட் இதுக்கு பிரதான நிலப்பகுதி அப்படின்னு அர்த்தம். ஒரு நாட்டோட தீவுகளை தவிர்த்துட்டு அதோட முக்கியமான பெரிய நிலப்பரப்பை குறிக்க இந்த வார்த்தை பயன்படுது. நீங்க ஒரு தீவுல இருந்து நாட்டோட பெரிய நிலப்பரப்புக்கு திரும்பும்போது புவியியல் ரீதியா பேச இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். We traveled from the island back to the mainland அப்படின்னா நாங்க தீவுல இருந்து மறுபடியும் பிரதான நிலப்பகுதிக்கு பயணம் செஞ்சோம் அப்படின்னு அர்த்தம். மெயின் ஸ்ட்ரீம் இதோட பொருள் என்னன்னா பல்வேறு மக்களால பொதுமாய் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழக்கம் அல்லது பிரதான நீரோட்டம். கலாச்சாரம் அல்லது புதிய விஷயங்கள் பத்தி பேசும்போது ஒரு விஷயம் ஒரு சிலரை மட்டும் தாண்டி பெரும்பாலான மக்களால பின்பற்றப்படுற ஒரு வழக்கமா மாறுனா அதை விவரிக்க இதை பயன்படுத்தலாம். இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் The new technology has now become part of the mainstream. அதாவது இந்த புதிய தொழில்நுட்பம் இப்போ பலராலும் பயன்படுத்தப்படுற ஒரு சாதாரண வழக்கமா மாறிடுச்சு. மெயின்டெனன்ஸ் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். பராமரிப்பு. இயந்திரங்கள், வாகனங்கள், வீடுகள் அல்லது சாஃப்ட்வேர்களை தொடர்ந்து நல்ல நிலைமையில வச்சிருக்க செய்யப்படுற வேலைகளை குறிக்க இது பயன்படுத்தப்படுது. ஒரு பொருள் சீக்கிரமா பழுதாகாம இருக்க இந்த செயல்பாடு ரொம்பவே அவசியம் இல்லையா? The system requires regular maintenance அப்படின்னு ஆங்கிலத்துல சொன்னா இந்த சிஸ்டத்துக்கு முறையான பராமரிப்பு தேவைப்படுது அப்படின்னு தெளிவா புரிஞ்சிக்கலாம். மேண்டேட் இதோட பொருள் அதிகாரப்பூர்வ ஆணை அல்லது கட்டளை. அரசியல் அல்லது அதிகாரப்பூர்வமான சூழல்கள்ல ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு வழங்கப்படுற அதிகாரத்தை இது குறிக்குது. தேர்தல்ல ஒரு தலைவருக்கு மக்கள் அளிக்கிற அந்த அதிகாரத்தையும் நாம இது மூலமா சொல்லலாம். இதை எப்படி வாக்கியத்துல பயன்படுத்துறது? The leader has a clear mandate to reform the system. இதோட தமிழ் அர்த்தம் இந்த அமைப்பை சீர்திருத்துறதுக்கு அந்த தலைவருக்கு தெளிவான மக்கள் ஆணை இருக்கு அப்படிங்கிறது தான். மேண்டட்ரி இதுக்கு கட்டாயமான அப்படின்னு அர்த்தம். சட்டப்படியோ அல்லது விதிகளின்படியோ ஒரு விஷயத்த செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற கடுமையான சூழல்ல நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இதை அதிகமா பயன்படுத்துவாங்க. இதுல உங்களுக்கு வேற எந்த சாய்ஸும் இருக்காது. அதை நீங்க கட்டாயம் பின்பற்றி தான் ஆகணும். உதாரணத்துக்கு attendance at the training session is mandatory அப்படிங்கறத தமிழ்ல இந்த பயிற்சி வகுப்புல கலந்துக்கிறது ரொம்ப கட்டாயமான ஒண்ணு அப்படின்னு சொல்லுவோம். மேனிஃபெஸ்ட் இதற்கான தமிழ் அர்த்தம் வெளிப்படுவது அல்லது தோன்றுவது. கண்ணுக்கு தெரியாத ஒரு உணர்வோ ஒரு எண்ணமோ அல்லது ஒரு கற்பனையோ நிஜத்துல ஒரு வடிவத்தை எடுத்து தோன்றத குறிக்க இது பயன்படுத்தப்படுது. The ghost manifests each year on the same day அப்படிங்கிற இந்த வாக்கியத்தை கவனிங்க. அந்த பேய் ஒவ்வொரு வருஷமும் அதே நாள்ல தோன்றி தன்னை வெளிப்படுத்துது அப்படின்னு இதோட அர்த்தத்தை நம்ம ரொம்ப எளிதா புரிஞ்சுக்கலாம். மேனிப்புலேட் மற்றும் மேனிப்புலேஷன் இதுல மேனிப்புலேட் அப்படிங்கிறது வினைச்சொல். இதோட பொருள் திறமையாக கையாளுவது அல்லது தனக்கு சாதகமா மத்தவங்கள மாற்றுவது. மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது அதோட பெயர் சொல், அதாவது அந்த செயலை குறிக்குது. முதல்ல வினைச்சொல்லுக்கான உதாரணத்தை பார்ப்போம். He manipulated public opinion அப்படின்னா அவர் மக்களோட கருத்தை தனக்கு சாதகமா ரொம்ப திறமையா மாத்திட்டாரு அப்படின்னு அர்த்தம். அதே சமயம் பெயர் சொல்ல வச்சு பார்க்கும்போது her manipulation of the data was obvious அப்படின்னு சொன்னா அவள் தரவுகளை தனக்கு சாதகமா திருத்தி கையாண்டது அங்க ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சது அப்படின்னு அர்த்தம் தருது. இதோட அர்த்தம் கையெழுத்து பிரதி.
ஒரு புத்தகம் அல்லது கட்டுரை அச்சிடப்படுறதுக்கு முன்னாடி கைகளால எழுதப்பட்ட அல்லது டைப் செய்யப்பட்ட அந்த மூலப்பிரதியை தான் பதிப்புத்துறையில இப்படி அழைப்பாங்க. இது இன்னும் முழுமையான புத்தகமா வெளிவராத ஒரு வடிவத்தை குறிக்கும். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இதை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, ஐ ரெட் அ போர்ஷன் ஆஃப் த மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல நான் அந்த கையெழுத்து பிரதியோட ஒரு பகுதியை வாசிச்சேன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். மார்ச். இதோட பொருள் அணிவகுத்துச் செல்வது. ஆமாங்க, இது வருஷத்தோட ஒரு மாதத்தை குறிக்கிற பெயர்ச்சொல் கிடையாது, நடப்பது குறிக்கிற வினைச்சொல். இராணுவத்தினர் சீரான அடிகளோட நடப்பதையோ அல்லது மக்கள் ஒரு விஷயத்தை எதிர்த்து போராட்டத்துக்காக அணிவகுத்து செல்வதையோ இது குறிக்கும். தி ஆர்மி வில் மார்ச் இன்டு தி ரீஜன் அப்படின்னு சொன்னா அதோட பொருள் இராணுவம் அந்த பகுதிக்குள்ள அணிவகுத்துச் செல்லும் அப்படிங்கிறது தான். மார்ஜினல் இதோட அர்த்தம் சிறிய அளவிலான அல்லது விளிம்பு நிலையான. வியாபாரம் அல்லது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல அதிக முக்கியத்துவம் இல்லாத, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத மிகச் சிறிய மாற்றங்களை விவரிக்க இது பயன்படும். ஒரு வியாபார சூழல்ல இதை எப்படி பயன்படுத்துவாங்கன்னு பாருங்க. The changes only had a marginal effect on our strategy. அப்படின்னு சொன்னா, இந்த மாற்றங்கள் எங்களுடைய திட்டத்துல ஒரு சிறிய அளவிலான தாக்கத்தை மட்டுமே ஏற்படுத்துச்சு அப்படின்னு அர்த்தம். மரீன் இதோட பொருள் கடல் சார்ந்த. சுற்றுச்சூழல், கடல்கடியில வாழ்ற கடல்வாழ் உயிரினங்கள் அல்லது கப்பல் போக்குவரத்தை பத்தி பேசும்போது இந்த வார்த்தை அதிகமா பயன்படுத்தப்படும். சுருக்கமா சொல்லணும்னா, கடலோடு தொடர்புடைய எந்த விஷயத்துக்கும் இந்த வார்த்தை அப்படியே பொருந்தும். The team is studying marine biology. தமிழ்ல அது எப்படி சொல்லலாம்? அந்த குழு கடல்வாழ் உயிரியல் பத்தி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப இயல்பா சொல்லலாம். மார்க்கெட் பிளேஸ் இதோட அர்த்தம் சந்தை அல்லது வியாபார தளம். இது நாம காய்கறிகள் வாங்குற ஒரு குறிப்பிட்ட கடவீதியை மட்டும் குறிக்காதுங்க. ஆன்லைன் வர்த்தகம், உலகளாவிய வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் நடக்கிற ஒட்டுமொத்த வர்த்தக உலகத்தையுமே இது குறிக்கும். இதை விவரிக்க we must stay competitive in the global marketplace அப்படின்னு சொல்லலாம். அதாவது உலகளாவிய வர்த்தக சந்தையில நாம எப்பவுமே போட்டித்தன்மையோட இருக்கணும் அப்படின்னு ஒரு நிறுவனத்தோட இலக்க அழகா சொல்லலாம். மாசக்கா இதோட பொருள் படுகொலை அல்லது கூட்டுக்கொலை. வரலாற்றுல அதிக எண்ணிக்கையிலான மக்கள் கொடூரமா கொல்லப்பட்ட ரொம்ப தீவிரமான மற்றும் துயரமான நிகழ்வுகளை குறிக்க இது பயன்படுத்தப்படுது. இது ஒரு கனமான சீரியஸான வார்த்தை. The monument honors the victims of the massacre அப்படிங்கறது தமிழ்ல இந்த நினைவிடம் அந்த படுகொலையில பாதிக்கப்பட்டவங்களுக்கு மரியாதை செலுத்துது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மேத்தமேட்டிக்கல் இதோட அர்த்தம் கணித ரீதியான அல்லது கணிதம் சார்ந்த. எண்கள், கணக்கீடுகள் மற்றும் கல்வி சார்ந்த விஷயங்களை விவரிக்க இது பயன்படும். ஒரு மாடலையோ அல்லது கோட்பாட்டையோ எண்களை வச்சு விளக்கும்போது இத ஆங்கிலத்துல பயன்படுத்துவாங்க. The numerical index uses a mathematical notation அப்படின்னு படிக்கும்போது இதோட பொருள் இந்த எண் குறியீட்டு முறை ஒரு கணித ரீதியான குறியீட்டை பயன்படுத்துது அப்படிங்கிறது தான். மெச்சோர் இதோட பொருள் முதிர்ச்சியான. இது ஒருவரோட உடல் ரீதியான முழு வளர்ச்சியை குறிக்கிறது மட்டும் இல்லாம மனதளவுல ரொம்ப பொறுப்பாகவும் பக்குவமாகவும் நடந்துக்கிற தன்மையை குறிக்கவே ஆங்கிலத்துல அதிகமா பயன்படுத்தப்படுது. சிறுபிள்ளைத்தனமா இல்லாம ரொம்ப சரியா முடிவெடுக்கும் தன்மையும் இது குறிக்கும். உதாரணத்துக்கு, she offered a very mature response to the criticism. தமிழ்ல சொன்னோம்னா, தன்னை பத்தின விமர்சனத்துக்கு அவர் ரொம்பவே பக்குவமான ஒரு பதில கொடுத்தா அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமைஸ் இதோட அர்த்தம் அதிகபட்சமாக்குவது அல்லது முழுமையா பயன்படுத்துவது. வியாபாரம் மற்றும் வேலை சார்ந்த சூழல்கள்ல கிடைக்கக்கூடிய லாபத்தையோ அல்லது வாய்ப்புகளையோ தங்களால் முடிஞ்ச அளவு உச்சத்துக்கே கொண்டு போய் உயர்த்துவதை குறிக்க இது பயன்படும். We need a strategy to maximize our returns அப்படின்னு ஒரு மேனேஜர் சொல்றதா வச்சுக்குவோம். அதாவது நம்மளோட லாபத்தை அதிகபட்சமாக்குறதுக்கு நமக்கு ஒரு சரியான திட்டம் தேவை அப்படின்னு அவர் தன் குழுவிடம் சொல்றாரு. மீனிங்ஃபுல் இதோட பொருள் அர்த்தமுள்ள அல்லது முக்கியத்துவம் வாய்ந்த. ஆழமான உறவுகள், ஆக்கப்பூர்வமான உரையாடல்கள் அல்லது ரொம்பவே பயனுள்ள செயல்களை விவரிக்க இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். இது மேலோட்டமான விஷயங்களை தவிர்த்துட்டு உண்மையான மதிப்பை நமக்கு உணர்த்தும். They established a meaningful connection அப்படிங்கிற வாக்கியத்தை தமிழ்ல அவங்க ஒரு அர்த்தமுள்ள மற்றும் ஆழமான தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீன்டைம் இதோட அர்த்தம் இதற்கிடையில் அல்லது இடைப்பட்ட நேரத்துல. ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி அல்லது வேற ஏதோ ஒன்னு நடந்துகிட்டு இருக்கும்போது உள்ள இடைப்பட்ட நேரத்தை அன்றாட பேச்சுகள்ல குறிக்க இது பயன்படும். ரெகுலரான ஒரு அலுவலக உரையாடல்ல in the meantime please review these documents அப்படின்னு சொல்வாங்க. அதாவது அடுத்த வேலை தொடங்குறதுக்கு முன்னாடி இதற்கிடையில் தயவு செஞ்சு இந்த ஆவணங்களை சரிபார்க்கவும் அப்படின்னு அர்த்தம். மிடீவல் இதோட பொருள் இடைக்காலத்தைச் சேர்ந்த. ஐரோப்பிய வரலாற்றுல பழங்கால கோட்டைகள் மற்றும் மன்னர்கள் வாழ்ந்த மைய காலகட்டத்தை சார்ந்த விஷயங்களை விவரிக்க இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது.
வரலாறு சம்பந்தப்பட்ட உரையாடல்கள்ல இது அடிக்கடி வரும். தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங் மிடீவல் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறதோட தமிழ் அர்த்தம் மாணவர்கள் இடைக்கால கட்டிடக்கலை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். மெடிடேஷன் இதோட அர்த்தம் தியானம். மனதை ஒருமுகப்படுத்தி ஆழமா சிந்திச்சு அமைதி அடைகிற பயிற்சியை குறிக்க உடல் மற்றும் மனநலச் சூழல்கள்ல இது பயன்படுத்தப்படுது. அன்றாட வாழ்வுல மனத்தெளிவு பெற இது ஒரு சிறந்த வழின்னு சொல்வாங்க. டெய்லி மெடிடேஷன் ஹெல்ப்ஸ் ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது தினசரி தியானம் செய்யறது நம்மளோட மன அழுத்தத்தை குறைக்க உதவுது அப்படின்னு பொருள். மெலடி இதோட பொருள் இனிமையான இசை அல்லது மெல்லிசை. கலையம்சம் சார்ந்த சூழல்ல இசையோட ஒரு ரம்யமான மற்றும் காதுகளுக்கு இனிமை சேர்க்கும் டியூனை குறிக்க இது பயன்படும். The song features a beautiful melody அப்படின்னா தமிழ்ல இந்த பாடல் ஒரு அழகான மெல்லிசையை கொண்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். இந்த 24 வார்த்தைகளையும் அதோட பயன்பாட்டையும் இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா பார்த்தோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான அட்வான்ஸ்ட் வார்த்தைகளை உங்களோட அன்றாட ஆங்கில உரையாடல்கள்லயும் அலுவலக பேச்சுகள்லயும் சரியா பயன்படுத்த தொடங்குனா அது உங்களோட தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையோட வளர்ச்சியை எந்த அளவுக்கு வேற லெவலுக்கு கொண்டு போகும்?